சலனம் 339. ஈஸ்வர் கண்ணாடி முன்னிக்க அஞ்சு பின்னாடி வந்து கட்டிக்கொண்டு, நிஜமா நீங்க இறங்கி போவீங்கன்னு நினைக்கல. நான் எங்க இறங்கி போனேன்? என் அண்ணா வீட்டுக்கு பொண்ணு கேட்க என்னையும் என் மகளையும் தான் உன் அண்ணா குடும்பத்துக்கு பிடிக்காது. அவளோ என்னையும் தான் பிடிக்காது. அஞ்சுங்கிற பொண்ணு பிடிக்கும். ஈஸ்வர் பொண்டாட்டியை தான் பிடிக்காது. அவள் அவனையே பார்த்து, எனக்கு உங்களை தாண்டி யாரும் வேணாம். ஏ லூசு, உன்னோட லவ் எனக்கு மட்டும் எப்போ புரிஞ்சிச்சோ அப்பவே என் கோபம் எல்லாம் போயிடுச்சு. உங்க அம்மா வீட்டில் எல்லாருக்கும் அதிக பிடிக்கும். அப்புறம் நம்ம பிரச்சனையால் நிலவன் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடக்கூடாது. அவன் நம்ம பையன். அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி பார்க்க நான் போய் தானே ஆகணும். மெல்ல அவன் மார்பில் முகம் புதைத்து, லவ் யூ. ஏன்? பெண் அவள். நிலவன் நான் வளர்த்தவன். அவன் ஆசையை நிறைவேறணும். பிரச்சனையெல்லாம் அவனுக்கு அப்புறம்தான். அதுக்காக மட்டும்தான் நீ இதை பண்ணினியா? பின்ன நம்ம கல்யாணத்தில் பிரிஞ்ச உன் அண்ணாவை இவன் கல்யாணத்தில் சேர்க்கிற. அப்படியெல்லாம் இல்லை. பாம்பின் கால் பாம்பரியும். ஹலோ, பூவின் வாசம் காட்சரியுமாம், இப்படி கூட சொல்லலாம். வாசம் பிடிக்கிறேன் என்று அவளின் உச்சி நுகர்ந்து அணைத்து கொண்டான். பின் இங்க பாருடி, கேட்பது நம்ம கடமை. உன் அண்ணா கொடுக்காவிட்டாள் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இப்பவே அதுக்கு அவனை தயார்படுத்து. அதெல்லாம் கொடுப்பார். அப்படியெல்லாம் எதுவும் சீக்கிரம் நடந்துடாதுடி. அவ்வளோ பிரச்சனை இருக்கு ரெண்டு வீட்டுக்கும். நீங்க போனா என் அண்ணா கொடுப்பார். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் ஓயிஷ்டம். அவளோ அதை அப்புறம் பேசலாம். இப்ப நான் லவ் பண்றேன். பண்ணு. அவளோ சில நேரம் செத்து போயிடலாம்னு தோணும். அவ்வளோ ஹாப்பி. வாழ்க்கை நிறைஞ்சு போன மாதிரி இருக்குமாம். மனசு நிறைஞ்சு போய் இருக்கும். அந்த நேரம்தான் இது. அப்படியெல்லாம் சாக விட மாட்டேன்டி. ஒரு செகண்ட் கூட நீ இல்லாத நொடி எனக்கு நரகம் என்றவன் அவளையே பார்க்க, அவ்வளோதானா? என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு ஒன்று வேணாட்டி போங்க என்று திரும்ப பிடித்தெழுத்து கொஞ்சம் கசுக்கி பிழிந்து கடித்து நுகர்ந்து காதல் செய்து அனுப்பினான். முகிலன் ஆதினி அறைக்கு வந்தான். வாடா நல்லவனே, கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. ஏன் பாப்பு கிட்ட ஹாஷா நடந்துக்கிட்ட? ஹோ, நீ எனக்காக என்னை பார்க்க வரலையா? இல்லை, நானும் உனக்கு சிஸ்டர் தான். அதான் இவ்வளோ மெல்ல பேசுகிறேன். இப்போ என்ன உனக்கு? என்னாச்சு ஆதினி உனக்கு? அவ நிலவனுக்கு சப்போர்ட் பண்றா. நீ அவளை வார்த்தையால ஹர்ட் பண்ற. தீரன் மாமா அவளுக்கு வேணாம். அதான். அதை சொல்ல நீ யாரு? அவ எனக்கு சிஸ்டர். கூடவே அவர் என்ன ஹர்ட் பண்ணியிருக்கார். அந்த விஜயா லேடி ஓகேவா உனக்கு? ஏ, அம்மாச்சியை ரெஸ்பெக்டா பேசு. ஏன் லேடி பேசுற? ஓ, அவங்களை எங்க யாருக்குமே பிடிக்காது. அவங்கள சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னது ஹர்ட் ஆகுது உனக்கு. அவங்க நம்ம அம்மாச்சி தானே. மகிழ ஹர்ட் பண்ணிட்டாங்க. எதுவும் பண்ணுவாங்க. நீ ஏன் அவங்க கிட்ட உறவு வைக்கிற? அவளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இங்க பாராதினி, உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கிறப்போ அவளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும். நீ அவளுக்கு முதலில் அப்படி என்ன கைமாறு பண்ணின? அவ அதுக்கு கைமாறா அவளுக்கு பிடித்த ஒன்றை விட்டு கொடுக்க அவளிடம் பதில் இல்லை. பின் அவள், ஏ, எனக்கு உன்னை விட மகிழ பிடிக்கும். வாயில் பிடிக்கும்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? செயலில் காட்டணும், சரியா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுறதோ நீ அவளின் மேல் காட்டும் லவ் தான். சப்போஸ் மகிழுக்கு பிரியாவை பிடிக்காம போனா உனக்கு பிரியாவை பிடிக்காதா? அவனோ சப்போஸ் மகிழுக்கு பிரியாவை பிடிக்காம போனா கூட எனக்காக அந்த உறவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா மகிழ். அதே நேரம் என்கிட்ட சொல்லக்கூட மாட்டா. இப்படி பண்ணாத, எனக்கு அவளை பிடிக்காதுன்னு. அதான் மகிழ். ஆதினி, இப்போ சண்டை போட வந்தியா? இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்னா எப்பவோ இருக்கணும். அவளை ஹர்ட் பண்ணாத. அவள் ஹர்ட் ஆனா நானும் ஹர்ட் ஆவேன். நிலவனும் ஆவா. அப்போ நான் ஹர்ட் ஆனா உன்னோட விதண்டாவாதம் நமக்குள் பிரிவினை உண்டாக்கும் போல். எனக்கு உன்னை பிரிய மனசில்ல. எனக்கு நீயும் முக்கியம். ஆதினி, நான் பேசின விதம் தப்பா இருக்கலாம். ஆனா நான் சத்தியமா தப்பா பேசல. சாரி. நீ அப்படியே அம்மா மாதிரி ஹர்ட் நீ தான் பண்ற. அதுக்கு மருந்தும் உன் வார்த்தை தான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவளுக்கு தாத்தா ஏன் சத்தியம் கேட்டார் என்று புரிந்தது. மகிழுக்கு கொஞ்சம் கோபமாய் கூட இருந்தது. இப்போ வீட்டில் பேசுறப்போ நான் எப்போது எந்த இடத்தில் எனக்காக யோசித்தேன் என்று. நிலவனவை பற்றி மட்டும் தானே யோசித்தேன். நொடியில் ஏன் இவள் வார்த்தையை விட்டு விடுகிறாள்? அப்படி என் மேல் இவளுக்கு இவ்வளோ கோபம் என்ற வழி ஒரு பக்கம். அறைக்குள் வந்ததும் தான் தனது நண்பனின் பிறந்த நாள் நினைவு வந்தது. ஐயோ என்று வேகமாக கிளம்பினாள். கூடவே பிரியாவுக்கு அழைத்து, வீட்டில் கிளம்பி இரு, நான் வரேன் என்றவள் தேவப்பாவிற்கு அழைத்து, மாமா, என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சரிங்க மாமா. மாமா, என்னம்மா அந்த ஆடியை யார்கிட்ட விற்றீங்க? ஏண்டா? நான் வாங்கலாம்னு இருக்கேன் மாமா. நீ வாங்கினா மாமா சந்தோஷப்படுவேன். அவனுக்கு பிடிச்ச வண்டி உன்கிட்ட இருந்தா அவனும் சந்தோஷமா இருப்பான். ஆனா என்ன, இன்னைக்கு அந்த கார் திடீர்னு மவுஸ் பெற்று இருக்கு. ஏனுங்க மாமா? காலையில ஒரு தம்பி கேட்டுச்சு. இன்னைக்கு நீ கேட்குற. தம்பியா? தேவ் ஃப்ரெண்டுமா. உனக்கு தெரியாம இருக்குமா? அது யாரு? புது ஃப்ரெண்டு என்று யோசித்தவள், சரி யார்கிட்டையாச்சும் கார் பற்றி சொல்லியிருப்பானா இருக்கும் என்று அட்ரஸ் வாங்கிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். மகிழும் பிரியாவும் வாகனத்தில்
பெருமாநல்லூர் சாலையில் சென்று கொண்டிருக்க பிரியா, வண்டியை நிறுத்தடி. பொறு, நானே நிறுத்துவேன். பெருமாநல்லூர் வந்துட்டு சாமியை கும்பிடாம போனா சரியாகுமா என்றவள் அந்த பெரிய செம்மண் காலி இடத்தில் வாகனத்தை நிறுத்தினாள். அது கொண்டத்து காளியம்மன் கோவில். ஏனோ சில்வர் நிறத்தில் அலங்காரம் கொண்டு ஜொலிக்கும் காளியம்மனை கண்டாள். கண் மூடாது பார்க்கலாம். அம்மனையே பார்த்துவிட்டு வேறெதுவும் கேட்க மனசே வராமல் மனசு நிறைந்து வெளியே வர கோவில் வாசலில் ஒரு பெண் கைகூப்பி நிறைமாத கர்ப்பிணியாய் மண்டியிட்டு, எனக்கு வலி தாங்க முடியல, ஹாஸ்பிட்டல் போனா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, நீ எனக்கு சுகப்பிரசவம் ஆக்கி கொடு என்று வேண்டி வெளியில் எலும்புச்சை பழத்தை சொருகிவிட்டு வலியோடு வலியாக அந்த பெண் சொல்லும்போது, பிரியா, ஏண்டி இவங்க கோவிலுக்குள்ள வராம வாசலில் வேண்டிட்டு போறாங்க? நிறை மாசமா இருக்கும்போது உக்கிரமான கோவிலுக்குள் போகக்கூடாது என்று அன்பு வயிற்றில் இருக்கும்போது என் அப்பத்தாயி அம்மா கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னு தெரியல, டாக்டர் ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்புறம் சாமி எப்படிடி நார்மல் டெலிவரி பண்ணும்? ஏன் மக்கள் முட்டாளா இருக்காங்க? ஏ லூசு, நம்பிக்கைடி, நமக்கு சுகப்பிரசவம் ஆயிடும், இனி இந்த சாமி பார்த்துப்பா என்ற நம்பிக்கையிலேயே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காருவாங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும். அப்புறம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதாச்சும் மேஜிக் நடக்கும் என்றவள் மெல்ல திரும்பி கடவுளிடம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் என்று வேண்டிக் கொண்டாள். தனக்காக வேண்டுவதை விட மற்றொருவருக்காக வேண்டும் வேண்டுதலை கடவுள் ஏற்பார் என்ற நம்பிக்கையில் அவள் தேவப்பா கொடுத்த அட்ரஸிற்கு வந்தாள். பிரியா, என்னடி ஆளை வர சொன்னியா? அவளோ முறைத்து, ஏன்? அங்க பாரு உன் ஆளு கார். என்னடி, ரூம் எதுவும் செட் பண்ணிட்டீங்களா? செருப்பு பிஞ்சிடும், ஆல்ரெடி பிஞ்சிருச்சு அம்மணி என்று கால்களை காட்ட, நான் என்னோடத சொன்னேன். சரி விடு, நானே கேட்கணும்னு நினச்சேன். புதுசு வாங்கணும், பர்ச்சேஸ் போலாமா? ஒர்க்கு இருக்கு, முடிச்சிட்டு போலாம். பெண்ணவள் திரும்ப அங்கே தீரன் வாகனம் இருப்பதை பார்த்து வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் கண்ணாடி கதவினை தட்டிவிட்டு நிற்க, வாயில் காவலாளி ஓடி வந்து, யார் வேணும் உங்களுக்கு என்று தமிழை தனக்கு தெரிந்த மொழியில் மிக்ஸ் பண்ணி கேட்க, பெயர் சொல்ல அந்த மனிதனோ கடமையை கண்ணாக, என்ன விஷயம்? பிரியா, அவரை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். மகிழ் அவளை ஓங்கி மிதித்து, பிஸ்னஸ் ரிலேட்டட். ஓகே மேம் என்று ஃபோன் காலில் பேசிவிட்டு உள்ளே அனுப்பி, உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் வந்ததும் போங்க. இருவரும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்தனர். பிரியா அங்கே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த ஹிந்திக்கார பெண்மணியை பார்த்து, கொஞ்ச நாளில் நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் போலியே, ஏண்டி எங்கே பார்த்தாலும் வட இந்தியர்கள், முதல் லட்சத்தில் 10, அப்புறம் லட்சத்தில் பாதி, இப்போ லட்சத்தில் 70% அவங்க தான். போகிற போக்கில் மும்பையில் ஒரு தாராவி போல் திருப்பூர் பின்னாளில் வடக்கன் போராக மாறப்போகுது. எங்கே இருந்தா என்ன, நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே. இன்னும் சில வருஷத்தில் நம்ம அவங்க கிட்ட போய் சார் கொஞ்சம் ஒர்க் இருந்தா கொடுங்கன்னு கேட்குற நிலைமை வரப்போகுது. ஒரு காலத்தில் சுற்றி பார்க்க வந்த வெள்ளைக்காரன் போயிறப்போ நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போன மாதிரி நம்ம சொந்த ஊரிலேயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் இழக்க போறோம். ஹே லூசு, நீ ஏன் அப்படி நினைக்கிற? பீகார், வட இந்தியா பக்கம் எல்லா பக்கமும் வருமடி. நம்ம வீட்டில் எல்லாரும் படிக்க வச்ச மூட்டை தூக்குன நம்ம கம்பெனி லோட்மேன் பையன், இன்னும் நம்ம ஆஃபீஸில் குவாலிட்டி இன்ஜினியர், நம்ம ஊரில் எல்லாரும் நம்ம வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ எல்லாம் நம்ம பசங்க பெரிய கஷ்டமான ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் இவங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறாங்க. குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு மொழி தெரியாத ஊரில் வேலை செய்கிறாங்க, உழைக்க தயாராக இருக்காங்க. ஏண்டி, நம்ம மல்டி காம்ப்ளெக்ஸ் சினிமா தியேட்டரில் பொண்ணுங்க, அசாம் பொண்ணுங்க தான் செக்கிங், கூட்டி துடைக்கிறது, டாய்லெட் கிளீன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை, அது இதுதான் செய்யணும்னு யோசிக்கிறது கிடையாது. உழைக்க தயாராக இருக்க ஆட்கள் பிழைத்து விட்டு போகட்டுமே. அப்புறம் வெள்ளைக்காரன் மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சான்? ஒரு பேரட் மூலம் பிறந்த பேபிஸ் தான் நம்ம எல்லாம். பிரியா, அந்த படுபாவி மட்டும் என் கையில் கிடச்சான், செத்தான். ஏண்டி, அவன் பாட்டுக்கு அன்னைக்கு மூடிட்டு தூங்கி இருந்தா இன்னைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. அவளின் மண்டையில் கொட்டி அசிங்கமாக பேசாத. ஏ, அதுக்கு பேர் அசிங்கம் இல்லடி அம்மணி, இல்லறம். நேற்றைக்கு நம் முன்னோர்கள் செய்தார்கள், நாளைக்கு நாம் செய்வோம். வருங்காலத்தில் நம் பிள்ளைகள். மகிழ் மற்றவர்களை சொல்லலை. அப்போ நீ மூடிட்டு தூங்கு. நான் தூங்குவேன், ஓ அண்ணா தூங்குவாரா? அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பெண்ணவள் கையெடுத்து கும்பிட்டு, ஆளை விடு, தெரியாம கேட்டுட்டேன். சற்று நேரத்தில் அந்த அறையின் கதவை திறக்க தீரன் வந்தான். மகிழ், நீங்க இங்க? தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தேன். நீ? நானும். சரி பார்த்துட்டு வா, வெளியே வெயிட் பண்ணுறேன். பிரியா
ஹாய் அண்ணா, நானும் இங்கே தான் இருக்கேன். சிரித்தவன் ஹாய்டா என்றவன் மகளை பார்க்க பெண்ணவள், உங்களுக்கு ஒர்க் இருந்தா கிளம்புங்க மாமா. அதெல்லாம் இன்னைக்கு நாள் முழுசும் காத்திருக்க சொன்னா கூட அண்ணா காத்திருப்பார். டேமேஜ் பண்றியா என்ன? நோனோ, உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். நம்பிட்டேன். நம்புங்க, நம்பிக்கை தானே எல்லாம். மகள் அவளின் மடியில் கொட்டிவிட்டு அவனிடம் தலையை அசைத்துவிட்டு உள்ளே போனாள். அங்கே கால் மேல் கால் போட்டு ஒருவர் அமர்ந்திருந்தார். செந்தில்நாதன் என்ற பெயர் பதித்த மரப்பலகை அங்கே அவர்தான் சகலமும் என்று சொல்லியது. என்ன விஷயமா? சார், நாங்கள் உங்ககிட்ட இருக்கிற பழைய ஆடி காரை ஒன்று விலைக்கு தர முடியுமான்னு கேட்டு வந்திருக்கோம். பிரியா, இவங்க கிட்டேயே ஆடி ஷோரூம் இருக்கு. இவ எதுக்கு இங்கே வந்து பழைய கார் கேட்குறா என்று பார்த்தாள். சாரிம்மா, இப்போதான் இன்னொருத்தருக்கு கொடுக்க ஓகே சொன்னேன். மகிழ், சார் அவங்க யாருன்னு சொல்லுங்க, பேசி நான் வாங்கிக்கிறேன். அமௌண்ட் கூட சேர்த்து தரேன். எனக்கு அந்த கார் கொடுக்க இஷ்டம் இல்லை. ஆனால் கேட்டவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். என்ன அந்த ஆடி கார் அவ்வளோ லக்கி? சார், லக்கிக்காக வாங்கலை. என்னால் புதுசு கூட வாங்கி தர முடியும். ஆனால் இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார். அவன் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனுக்கு அதை கொடுக்கணும். அதை வாங்கினாள் யாருன்னு சொல்கிறீங்களா? பிரியாவுக்கு புரிந்தது. அவளையே பார்த்தாள். செந்தில்நாதன் இப்போ வந்துட்டு போனவரும் அதை தான் கேட்டுட்டு போனார். அவர் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன், நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொன்னார். வேணும்னா என்றவர் கேமரா பார்த்து அவர் கிளம்பல. வெளியே தான் இருக்கார், போய் பேசி பாருங்க. அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே. தலையை ஆட்டியவள். அவர்கிட்ட நான் பேசி ஓகே நான் வாங்கிடுறேன். நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்றவளின் முகத்தில் ஏதோ சாதித்து விட்ட திருப்தி. பிரியா மகளினியின் கையை பிடித்து, எனக்கும் நிறைய ஆசை இருக்கு, எல்லாம் கேட்காமலே நிறைவேற்றணும், சரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்ல பண்ற. எப்பவும் என் ஃப்ரெண்டா இரு, அது போதும். அவளை கட்டி கொண்டே இருப்பேண்டி. இதை மட்டும் ஒன்று ஆள் பார்த்தார் செத்துடுவார். அவளின் மண்டையில் கொட்டிவிட்டு வெளியே வர தீரன் ஒரு மர நிழலில் காரின் மேல் சாய்ந்து நின்றிருந்தான். போனில் அலுவலக நிலவரம் எல்லாம் கேட்டபடி இருவரும் அவன் அருகே வர அவன் பேசி முடித்து அழைப்பை துண்டித்தான். பெண் அவள், மாமா. அதில் அவன் உருகி அவளையே பார்க்க, செந்தில்நாதன் சாருடைய ஆடிக்கார் உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணுமே, தரீங்களா? உனக்குன்னா அவர் உயிரையே கொடுப்பார், கார் தர மாட்டாரா என்று பிரியாவை பார்த்து சிரித்தவன் மகிழிடம், அதுக்கு தான் வந்தியா? அந்த கார் எதுக்கு உனக்கு? எனக்கு வேணும் மாமா. அவனோ, எனக்கும் வேணுமே மாமா, அது எனக்கு வேணும் என்றால் ஒரு குழந்தை போல். திமிரான ஒருத்தி செல்லமை மாறும் வேலை. சுட்டி எரிக்கும் சூரியன் பனி போல் கொட்டுவது போல் இருந்தது. அவளை வம்புழுக்கும் பொருட்டு, அதை கொடுத்தா நீ என்ன கொடுப்ப? என்ன வேணும்? பிரியா, ஹே, யோசிச்சு சொல்லுடி. அவளோ கார் வாங்கணும் என்பதால், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க மாமா, கொடுக்குறேன். அண்ணா, என்ன வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. ஸோ உங்களுக்கு வேணும்னா கையோட கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. மகிழ் திரும்பி முறைக்க, அவளோ, அவர் என்ன பேபி, குச்சி முட்டை குருவி ரொட்டியுமா கேட்க. மெல்ல அவள் நிமிர்ந்து, வார்த்தையை விட்டுட்டோமோ என்று யோசித்தபடியே கண்களை கொஞ்சம் மூடி திறந்து, உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் வைக்கிறேன் மாமா. எந்த ஹோட்டல் சொல்லுங்க? நம்மக்கிட்டே ஹோட்டல் இருக்கு, அப்புறம் ஏன் வேற ஹோட்டல்? அண்ணா, கோழி வசமா சிக்கிடுச்சு, ஸோ பெரிய ட்ரீட் கேளுங்க. அவளோ, நான் ஃபுட்டு தான் சொன்னேன். நீ என்ன வேணும்னாலும் தானே சொன்னேன், நான் ஃபுட்டு கேட்கலையே. அண்ணா, நீங்கள் 2 பேரும் பேசி முடிவுக்கு வாங்க. நான் அது வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். உங்கள் கார் கீ கொடுங்க. ஆடவன் சாவியை நீட்ட, அவளோ, மகிழ் மேடம், என்னடி, கார் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஹோட்டல் போறியா, இல்லை ஹோட்டல் போயிட்டு கார் ரிஜிஸ்டர் பண்ணுறியான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு கால் பண்ணு. அது வரை நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். செருப்பு பிஞ்சிரும். அண்ணா, உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன். எதா இருந்தாலும் உள்காயத்தோடு நிறுத்திக்கோங்க. வெளிக்காயம் என்றால் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க. இப்போ எல்லாம் ஆம்பளை பசங்களை நம்பி கூட விட்டுடுவாங்க. பொம்பளை பசங்க தான் தனியாக விட மாட்டேங்கிறாங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க என்று நக்கல் பண்ணி கொண்டே போய்விட, அவனோ, இந்த பொண்ணு உன் கூட இருக்கிறது உனக்கு பலம். சரி சொல்லு, எங்கே போகலாம்? ஃபுட் சாப்பிட? ஃபுட்? நீ கொஞ்சம் சொன்னதை யோசி. என்ன யோசிக்க? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க மாமா, கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த மீனிங்கில் சொல்லலை. ஹே, நீ தானே வாக்கு கொடுத்த. வார்த்தை தவறக்கூடாது கண்மணி. அவன் பார்வையில் ஏதோ ஒன்று தென்பட, கொஞ்சம் வெயில் முகத்தில் பட, கூடவே பேச்சை மாற்றி எண்ணி கார் பற்றி யோசித்து, கார் வெயிலில் இருக்குதுங்க மாமா, இங்கே நிழல், எடுத்துட்டு வா. அவள் எடுத்துட்டு வந்து நிறுத்தி, மாமா உள்ளே வாங்க. இல்லை, நான் நிற்கிறேன். ஏன் என் காரில் வரமாட்டிங்களா? இதை நீ வாங்கினியா? இல்லை, நீ சம்பாரிச்சு வாங்கு, அன்னைக்கு வந்து உட்காரு. ஏன் என் அப்பா கார்னா வரமாட்டிங்களா? ஏன் வேதண்டாவாதம் பண்ணுற? நீ சம்பாரிச்சு வாங்கி என்னை எங்கே வேணும்னாலும் கூட்டிகிட்டு போ. ஜில்லுன்னு ஒரு பீர் அடிச்சுட்டு பொண்டாட்டி கூட ஊர் சுற்ற சுகம் யாருக்கும் கிடைக்கும் சொல்லு. அதையெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். அப்போது டிரைவிங் பண்ணுற பொண்டாட்டி பார்க்க சொல்லுங்கள் வீட்டில். ஆடவன்
ஜன்னல் சீட் கை வைத்து உள்ளே குனிந்து தலையை உள்ளே விட்டு என்ன சொன்ன? ஆடவனின் முகம் அருகே மூச்சு வாங்கியது அவளுக்கு. அவன் சூடான மூச்சு முகத்தில் அருகே பட பெண் அவளின் நெஞ்சிக்கூடு ஏறி இறங்கியது. மாமா என்றவள் கண்களை மூடிக்கொள்ள அவன் ஒன்றுமே பண்ணாமல் பார்த்து கொண்டே இருந்தான். பெண் அவள் விழித்திறக்க அவனோ அவளையே பார்த்து மெல்ல அவளின் இதழை தன்வசமாக்கினான். உடல் கொதித்து சூடேறியது அவளுக்கு. ஒரு நொடிக்கு பின் மாமா பப்ளிக் பார்த்துட்டேன், தெரியாது இந்த பக்கம் என்று பதில் சொல்ல இடைவெளி தந்து மீண்டும் அவள் இதழை தன்வசமாக்கினான். அப்போது ஹாரன் சத்தம் கேட்டு அவளை விட்டு விலகி நிமிர பிரியா அங்கு வந்து சேர்ந்தாள். அந்த நேரம் தீரன் செல்ல அடிக்க ஆதிரை, மாமா சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்னாச்சுங்கம்மா? வீட்டுக்கு வா தீரா என்று அழைப்பை துண்டிக்க தீரன் முகம் தீவிரமானது. மகிழ், என்னாச்சுங்க மாமா? வீட்டுக்கு போகணும், அப்புறம் கால் பண்றேன். மாமா என்னும் போதே நொடிக்குள் அந்த வீட்டுக்குள் போய் காரை இவங்களுக்கு கொடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப, மாமா உங்களுக்கு நான் வேற கார் ரெஃபர் பண்ணவா? அவனோ, நீ யாருக்கு வாங்கினியோ அவனுக்கு தான் நானும் வாங்கினேன். நான் யாருக்கு வாங்கினேன்னு தெரியுமா? தேவ், இது தேவ் கார். மகிழ், நிஜமா? ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு தேங்க்ஸ் மாமா. ஏனோ தீயாய் இருப்பவள் தானாய் தொட்டால் முள்ளாய் குத்துவாள். தானாய் வரும்போது பனியாய் வந்தாள். அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, இது சம்மர் ஃபீல், பட் அர்ஜென்ட், அம்மா கூப்பிட்டாங்க, சாரி, இப்போ இது ஃபீல் பண்ண கூட டைம் இல்லை, லவ் யூ என்று போனான் அவன். சலனம் 340. குமார் நகரில் வீடு. கூடவே பக்கத்தில் இருக்கும் வராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமி என்பதால் அங்கே போய் வீட்டில் இருக்கும் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வர வேண்டிவிட்டு கோவிலில் அமர்ந்திருந்த ஆதிரைக்கு மிருதுலாவிடம் இருந்த ஃபோன். இவ ஃபோன் ஏரூம்ல இருந்துச்சு, எப்படி என்ற யோசனையுடன் மிருது, அம்மா ஏனோ அந்த குரலில் அவ்வளவு மென்மை, இவ்வளவு சாஃப்ட். தன் மகள் பேசி அறியாத ஆதிரை, மிருது, அம்மா என்னடி, என்ன ஆச்சு? உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, என்னாச்சு இவளுக்கு என்ற யோசனையுடன் கோவிலில் இருந்து படபடவென்று வெளியே வந்தவள் மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது. டிரைவரை சைக்கையால் அழைத்து கார் எடுக்க சொல்லிவிட்டு, என்ன மிருது, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணினாள். கோவிலில் இருந்து பதட்டமாய் வந்த ஆதிரை கார் ஏறும் முன்னே கணவனுக்கு மகன்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு டிரைவரிடம் சீக்கிரம் வீட்டுக்கு போங்கண்ணா என்று சொல்லி வேக வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு பக் பக் என்று அடித்து கொண்டது. 2வது மாடியில் மகளின் அறை. வேக வேகமாய் போய் மகளின் அறையின் கதவை திறக்க அங்கே மிருதுலா மின்விசிறியில் தூக்கில் தொங்க தயாராகி கொண்டிருந்தாள். ஏனோ வீட்டில் யாரும் இல்லை என்ற பின் அவள் எடுத்த முடிவு, வந்து கதவை உடைத்து பிணத்தை தூக்க யாருக்கும் சிரமம் இருக்கக்கூடாது என்று கதவை திறந்து வைத்து கொண்டே தொங்க எல்லாம் தயார் செய்து சரியாக ஆதிரை உள்ளே நுழைய மிருது தூக்கில் தொங்கினாள். ஐயோ என்று அவள் போட்ட அலறலில் மிருது கண்ணல் நீர். ஆதிரை வேகமாக அவளின் கால் பிடிக்க அவளுக்கு பின்னையே வந்து தீரனும் துருவனும் தங்கை நிலை கண்டு இருவரும் கயற்றில் இருந்து இறங்கும் போது ரவியும் வந்து சேர்ந்தான். துருவனுக்கு கோபம் தன் கை வலிக்கும் அளவு கடித்து, ஏன் இப்படி பண்ணின என்றவனுக்கு அழுகை. ஏனோ அவள் பிறந்ததிலிருந்து முதல் முறையாக அவளை அடிக்கிறான் அவன். தீரன் அவனிடமிருந்து அவளை பிரித்து தனக்குள் வைத்து கொண்டே, ஏமா அப்படி பண்ணின? அவள் அழுதாள். சொல்லுடி ஏன் என்று ஆதிரை கத்த, அவள், அப்பா ஃபோன் பண்ணினார், இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள் என்று. ரவிக்கு பேச்சு வரவில்லை. மகளின் பேச்சை கேட்டு கணவனை பார்த்த ஆதிரை தலை தலையாக அடித்தாள. ரவி மனைவியின் கால் பற்றி, ஏன் இப்படி அலற? அழாத ஆதிரை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் அழுகையை கண்டு பெற்ற பிள்ளைகள் மூவரும் செய்வதறியாமல் நின்றனர். ரவி, இப்போ நான் என்ன தப்பு பண்ணினேன்? நீங்க யாரும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் நல்ல பொண்டாட்டி இல்ல, நல்ல மருமகளும் இல்ல, நல்ல அம்மாவும் இல்ல என்றாள். ரவி அவளை கட்டிக்கொண்டு, ஏன் இப்படி பேசுற? நீங்க சரியா இருந்தா இன்னைக்கு நான் சரியா இருப்பேன், பிள்ளைகள் சரியா இருப்பாங்க. நான் இப்போ என்ன சரியில்லை? அவளுக்கு நல்லது செய்யறது தப்பா? ஏன் பொண்ணு என் அண்ணன் பையனை விரும்பாம வேறொருத்தனை விரும்பி இருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. அவ இந்நேரம் ஒரு நொடியில் விட்டு போயிருப்பா. அப்போ உங்க ஈகோவை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஆதிரை, எனக்கு ஈகோ எல்லாம் இல்லை. அஞ்சு நான் பெற்றிக்கல, ஆனா நான் எவ்வளவு உயிரா வளர்த்தேன்னு உனக்கு தெரியும். அவ குழந்தைகளுக்கு நம்ம இஷ்டப்படி ஒண்ணுமே பண்ண விடல. அவளும் அழுது, நானும் அழுது. கடைசியில் நாங்க எங்க பாசத்தை மறைச்சுக்கிட்டோம். ஒரு கட்டத்தில் ஒதுங்கிட்டேன். அவ அழுது அழுது கஷ்டப்பட வேணாம். நாளைக்கு நம்ம மிருதுவை கட்டி கொடுத்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய போய் கொஞ்ச முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியுமா சொல்லு? உனக்கு வழி புரியாத ஆதிரை என்றவனின் வழி கண்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே பிடிச்சிட்டு
கட்டிக்கிட்டு தொங்க போறீங்க ஆதிரை என்றான் அதிர்வுடன். நீங்க என்ன சின்னனா கூட சம்மதம் பேசல, பெரியண்ணா கூட தான். நந்தினி அண்ணியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. தீரனுக்கு சுருக்கெஞ்சது அந்த வார்த்தை. ஈஸ்வர் கிட்டேயும் எனக்கு ஈகோ இல்ல ஆதிரை, நம்பு. என் புருஷன் என் அண்ணங்களை விட மேல் நினைத்தவள்னா எல்லா ஆம்பளையும் தங்களின் கோபத்தை அம்மா மனைவி பிள்ளைகளிடம் காட்டுவார்கள் என்ற வார்த்தையை என் புருஷன் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். அம்மா காட்டல, மனைவியிடமும் காட்டல, ஆனா பொண்ணுகிட்ட காட்டுறீங்க. சராசரி அப்பாவா நீங்க? எனக்கு என்னவோ இவளுக்கு முன்னாடி செத்து போயிடணும்னு தோணுது. தீரனும் துருவனும் அம்மா என்னும் போதே ரவிக்கு வலித்தது அந்த வார்த்தை. அம்மா வேணா, குடும்பம் வேணா, புருஷன் இருந்ததுக்கு என்ன செருப்பில் அடிக்கிற மாதிரி உங்க விருப்பத்துக்கு நடக்கிறீங்க. எங்க வீட்டில் நான் இருந்தப்போ யாருமே அவ்வளவா பேச மாட்டாங்க. ஆனா என் புருஷன் அக்கா தங்கச்சிங்க கிட்ட எவ்வளவு லவ்வா இருக்கான்னு நினைச்சுதான் இந்த வாழ்க்கைய நான் விரும்பி ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். ஏனோ அது ரவியை கோணி கூறுக வைத்தது அந்த வார்த்தை. ஆதிரைக்கு எல்லாரையும் விட தான் உயிர், அது அவளின் செயலில் தெரியும். என்ன நேர்ந்தாலும் விட்டு கொடுக்காதவள் இன்று இப்படி பேசுவதை நினைத்து அவளின் கால் மேல் கால் வைத்து அண்ணனை வர சொல்லு பொண்ணு கேட்க. பிள்ளைகள் மூவரும் தன் அப்பாவையே பார்த்தனர். ரவி மகளிடம் கூட இதுவரை அவளின் விருப்பம் பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் மனைவியின் கண்ணீர் அவனை என்னவோ செய்ய சம்மதித்தான். ஆதிரை, நான் கேட்காம செஞ்சிருந்தா என்னை என் புருஷன் எவ்வளோ மதிச்சு பண்றாருன்னு நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன். என் கண்ணீர் பார்த்து ஒத்துக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் அழுதுதான் கேட்கணுமா? ரவி ஆதிரையின் காலில் கை வைத்து அமர்ந்திருந்தான். மற்ற மூவருக்கும் அது சாதாரணமாக அப்பா காலில் கை வைத்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் கட்டி அவளுக்கு தெரியும் தன் கண்ணீர் கண்டு மன்னிப்பு வேண்டி நிற்கிறார் என்று. கையெடுங்க என்று அவனின் கையை தட்டிவிடுவது போல் தட்டிவிட்டவளுக்கு ஏனோ கணவன் காலில் விழுவது பிடிக்கவில்லை. அதை அவனும் உணர்ந்தான். அந்த நேரம் ரவிக்கு போன் அண்ணாமலையிடமிருந்து. அவன் போன் பார்த்து மனைவியையும் பார்த்து, உன் தாத்தா கூப்பிடுறார், ஏதாச்சும் சொன்னியா? அவர்கிட்ட நான் எப்ப பேசினேன்? அவன் போன் எடுத்து ரவி அழைப்பை ஏற்று, சொல்லுங்க தாத்தா. பேசலாமா மாப்பிள்ள? ஃப்ரீயா? பேசுங்க தாத்தா. வீட்டில் எல்லாரும் சுகமா? சுகம் தாத்தா. ஆதிரை இருக்கா பக்கத்தில்? இருக்காங்க தாத்தா. லவுட் ஸ்பீக்கரில் போடுப்பா. ஆதிரை, சொல்லுங்க தாத்தா. அம்மாடி, நல்ல விஷயமா தான் கூப்பிட்டேன், சொல்லுங்க தாத்தா. அவரோ, மாப்பிள்ள, இந்த வாரம் புதன்கிழமை உன் பொண்ணை என் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வரலாம்னு இருக்கோம். வரலாமாப்பா? உங்களுக்கு தர சம்மதமா? தீரன் துருவனை பார்க்க அவனும் அவனை தான் பார்த்தான். ரவி ஆதிரையை பார்க்க, உங்ககிட்ட தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. வாங்க தாத்தா என்றவன் மகளை பார்க்க அவள் அம்மா என்று வந்து கட்டிக்கொள்ள அவளின் முகத்தை கூட அவள் பார்க்கவில்லை. ஆதிரை, தாத்தா ஏமா? அண்ணன்களுக்கு சம்மதமா? ஈஸ்வர் தாமா பொண்ணு கேட்க நாள் கேட்டா. தீரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சரிங்க தாத்தா என்றவள் போனை துண்டித்துவிட்டு, என் அண்ணனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போறப்போ எவ்வளோ அசிங்கமா பேசி அனுப்புனீங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நிலவனுக்கு பொண்ணு கேட்க போலாம்னு வரார் என்றால் தன் மானத்தை விட குடும்பம் முக்கியம். எனக்கும் அதேதான் என்றவன் மனைவியின் முகம் பார்த்து, வா போய் என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலாம். ஆதிரை, எதுக்கு? பொண்ணு பார்க்க வரப்போ அவங்க வேணுமில்ல? வேணாம், அவங்களால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா. இங்க பாரு ஆதிரை, எனக்கு என் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். அவங்க இல்லாட்டி நானே வரமாட்டேன். சரி, நான் வரேன், கூப்பிட. ஆனா அவங்களால் என் வீட்டுக்கு ஒரு அசிங்கம் என்றால் நான் அப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றவள் எழுந்து கிளம்ப தயாராக. மிருது தன் அம்மாவிடம் வந்து, அம்மா சாரி, தயவு செஞ்சு முன்னாடி நீ வராத. பெத்தவங்களை யோசிக்காம செத்து போக நினைக்கும் உன்னை வளர்த்ததே தப்பு. அண்ணா பையனா இருந்தாலும் அவன் நேற்று வந்தவன். அப்போ எங்களுக்கு நீ என்ன மரியாதை பண்ற? சீக்கிரம் கல்யாணம் கட்டிட்டு போயிடு. ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்த வாசல் கால் மிதிக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு உன் ரூமுக்கு போ. செத்து போய் எங்களை சாகர வர சாகடிச்சிடாத. அவள் சாரிமா என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஆதிரை எழுந்து போலாம் என்னும் போது, ரவி, தீரா, சொல்லுங்கப்பா. அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். அப்பா, நான் மகிழ் விரும்புகிறேன். திரும்பிய ஆதிரைக்கு நெஞ்சி வலிக்காமல் போனதுதான் ஆச்சரியம். ரவி, நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அப்பா, நம்ம இப்போ மிருதுவை பார்ப்போம், அப்புறம் என்னை பற்றி யோசிக்கலாம். நீ வீட்டோட மாப்பிள்ளைய போறேன்னா உன் விருப்பம், ஆனால் நான் கலந்துக்க மாட்டேன். நான் எப்போ சொன்னேன் வீட்டோட மாப்பிள்ளைய போறேன்னு? ஆதிரை, முதல் மிருது கல்யாணத்தை பார்ப்போம், அப்புறம் அவனை பற்றி யோசிக்கலாம். ரவி, துருவா, நீயாச்சும் என்ன மதிப்பியா? ஏனோ அந்த வார்த்தை தீரனுக்கு வலித்தது. துருவன், நீங்கள் யாரை காமிக்கிறீங்களோ அவங்களையே கட்டிக்கிறேன். நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? இப்போ வர எனக்கு யாரு மேலேயும் லவ் வரலங்கப்பா. தீரன், அப்பா,
உங்களை நான் மதிக்காம இல்லை, உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணுனா அவள் மகிழ். அவள் இல்லாத லைஃப் எனக்கு வெறுமையாக தான் இருக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு என் அம்மா இல்லாத லைஃப் எப்படியோ அப்படி. அவங்க அழுதப்போ காலில் விழுந்து கதறினீங்கள, அப்படிதான் நானும் என்றவன் மௌனமாகிவிட ரவிக்கு ஏனோ வலித்தது. கண் முன்னாடி ஈஸ்வர், இவனுக்கு எதுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறீங்க என்பது முதல் அவனின் உதவியாளனை தாய்மாமன் என்று அமர்த்தி தன்னை அசிங்கப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் நினைவுக்கு வர கண் கலங்கியது. ஏனோ மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லாம் வாழவே தகுதி இல்லாத மாதிரி அவர்கள் நடந்து கொண்ட நிகழ்வு எல்லாம் கண் முன்னாடி வந்து கலவரப்படுத்த தன் மகன் வாழ்க்கையும் ஈஸ்வர் என்னும் ஆணின் கீழ் அடிமையாய் போய்விடுமோ என்ற பயம் பெற்ற மனம் கலவரம் கொண்டது. தன் உரிமையெல்லாம் மறுக்கப்படும் ஒரு வீட்டில் வாழ்க்கை முழுதும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை தன் பிள்ளைகள் உருவாக்கிய நிகழ்வை நினைத்து கண் கலங்க அவனின் விம்மல் கேட்டு பதறிய தீரன், அப்பா என்ன இது என்று அவன் முதுகில் கை வைத்து முகம் திருப்ப ஏனோ கலங்கிய தன் அப்பாவின் முகத்தை அவனால் காண முடியவில்லை. அப்பா ஏன்பா எனும் போது ரவியின் கண்ணில் நீர் தாரை தாரையாய். ரவிக்கு வலித்தது சொல்ல தெரியவில்லை. ஆனால் மகன் கையை பிடித்து அழ தீரனுக்கு கண் கலங்க துருவனும் ஆதிரையும் நின்ற இடத்தில் வெளி கலங்கி நின்றனர். ஏனோ வீரம் மங்கையாய் சண்டை போட்டவள் புருஷன் அல்ல, அவ்வளோதான். ஏங்க நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா மன்னிச்சிடுங்க என்று அவனை கட்டி கொண்டு அழ அவளை பார்த்து, நான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆதிரை. ரொம்ப ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரணும் என்றால் அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனால் எப்போ பணத்தின் பின்னாடி போனேனோ எல்லாம் போச்சு. தங்கைகள் லைஃப் அவங்க வாழ்க்கை வாழ்றாங்க. சரி நம்ம பிள்ளைகள் தான் இனி இவங்களுக்காக ஓடினா இவங்களும் சுயநலமாக தான் இருக்காங்க. ஈஸ்வர் குடும்பம் பண்ணினதை விட என் பிள்ளைக பண்றது எனக்கு ரொம்ப வலிக்குது ஆதிரை. இவங்களே எனக்காக நிற்காதப்போ அவங்க எப்படி நமக்கு பேசுவாங்க? ரொம்ப வலிக்குது ஆதிரை. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீ அந்த வீட்டு பொண்ணுதான். நான் சில நேரம் தப்பே பண்ணினாலும் சரியா பண்ணினாலும் ஏன் கூட என் நிழல் மாதிரி நீ கூடவே இருந்த. நீயும் அம்மாவும் எப்பவும் எனக்காக தான் நின்று இருக்கீங்க. எப்பவும் பொண்டாட்டி தான் கடைசி வர சொல்வாங்க, அது நிஜம்தான் என்று மனைவியை கட்டி கொண்டாள ஆதிரை மகனிடம் திரும்பி, ஒரு தலைச்சம்பிள்ளை தான் அந்த வீட்டின் அணிவேர். நீயும் அப்படிதான் அப்பா வாழ வைக்காத. அப்பா அம்மாவை தலை குனிகிற நிகழ்வை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். எனக்கு என் அப்பாவை விட எதுவும் முக்கியம் இல்லைம்மா. அவன் தான் சொல்லிட்டானே, அப்புறம் ஏங்க? ஆதிரை என்ன பேசினாலும் அடித்தாலும் ஈஸ்வர் குடும்பம், உன் அண்ணா குடும்பம் உனக்கு வலிக்காது. எனக்கு என் தங்கச்சி குடும்பம் தானேன்னு போயிடுவேன். ஆனால் என் பிள்ளைகள் போய் கூனி குறுகி இன்னொரு ஆள் முன்னாடி நிற்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் மனசை கல்லாக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன். எனக்கு என் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக உறவுகளுடன் நிம்மதியாக வாழணும், அவ்வளோதான் என்னும் போது தீரனும் துருவனும் ரவியின் இருபுறமும் நின்று கொண்டு அவனின் கையை பிடித்து கொண்டனர். தீரன், அப்பா அவங்க தப்பு பண்ணினாங்களா இல்லை நம்ம தப்பு பண்ணினோமான்னு ஆராய்ச்சி வேணாம். உங்களை அசிங்கப்படுத்த நான் விட மாட்டேன். இப்போ அவங்க குடும்பத்துக்கு சரிக்கு சமமா நம்ம வளர்ந்துருக்கோம்ப்பா. அவங்க 4 தலைமுறை உழைத்ததை நீங்க ஒரு தலைமுறையிலேயே உருவாக்கிட்டீங்க. தராதரம் என்னும் வார்த்தை உங்களை உயர்வுக்கு கொண்டு போயிருக்கு. அதை நல்லதா நினைச்சுக்கோங்க. துருவன், அப்பா அவ்வளோ பேசினாங்கன்னு சொல்றீங்க. அவங்களே அவங்க பையனுக்காக இறங்கி வரப்போ நம்ம கொஞ்சம் இறங்கி போலாம்ப்பா. இவ்வளோ வழி இருக்குதான், அதுக்காக நம்ம தப்பை பண்ணலன்னு சொல்ல முடியாதுங்களே. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு முகத்தை மகிழ் கிட்ட காட்டினீங்க, நீ என் மருமகளா வேணாம்னு. அந்த பொண்ணுக்கு எப்படி வலிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிங்க. உங்கள் உயிருக்கு உயிரான தங்கச்சிக்கு பேசினது நம்ம அண்ணன் தானா நினச்சி துடிச்சு போயிருப்பாங்க. வேணாம் என்றால் நாகரிகமாக விலகணும்ப்பா. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் மகிழ் நம்ம வீட்டோட மருமகளா வரமாட்டா. அண்ணா அவங்க வீட்டோட மருமகனா போக மாட்டார். அப்போ அவங்க லைஃப். தீரன் தன் அப்பாவை பார்த்தான். தீரன், அப்பா இன்னைக்கு மகிழ் அப்பா நிலவன் காதலுக்கு இறங்கி வந்து ஹீரோ ஆகிட்டார். நாளைக்கு என் கல்யாணம் என்றால் யார் இறங்கி வராங்க என்பதில் தான் இருக்கு. அது அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இப்போ மிருதுவின் வாழ்க்கை பற்றி யோசிப்போம். எந்த பிள்ளையும் பெற்றவர்களை தூக்கி போடணும்னு யோசிக்க மாட்டாங்கப்பா. நானும் துருவனும் எப்பவும் உங்களுக்காக தான் இருப்போம். ரவி தலையாட்ட அப்போது பிரச்சனை முடிந்தது. ஆனால் சூழ்நிலை தரும் பிரச்சனை இவர்களை வேறு போக்கில் இழுத்து செல்லும் என்பதை இவர்களை யோசிக்கவில்லை. காலம் பதில் சொல்லும். சலனம் 341. பிரியா, என்னடி அண்ணா உனக்கு லிப்ஸ்டிக் போட்டார் போல். லிப்ஸ்டிக் என்று முதலில் யோசித்து காரில் முகம் பார்க்க புரிந்தது அவளுக்கு. இப்படி பேசுவியா சிங்கம்மா என்று அவளை அடிக்க சிரித்தாள் அவள். இருவரும் கார் வாங்கி கொண்டே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிய பின் தேவை அழைத்தார்கள். மகிழ் அழைக்கவும் காரணம் கேட்காமல் அங்கே வந்த தேவ், என்னடி நியூ கார்?
கார் காட்டு. அது எதுக்கு உனக்கு? வா வந்து சைன் போடு. என்ன சைன்? பிரியா, நான் 4 லட்சம் கடன் வாங்கி கார் வாங்குறேன், அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடு. உங்க அப்பா எல்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார், நீ கடன் வாங்குறியாக்கும் என்று கையெழுத்து போட வந்தவனின் கண்ணில் நீர். அவனுடைய வண்டி எண் கண்டு நிமிர்ந்தவனின் கண்ணில் நீர். மகிழ் எது கலர? காசு எதுடி? பிரியா மூடிட்டு கையெழுத்து போடுறா. 4 இடத்துல பிச்சை எடுத்தான்னு சொன்னா நீயும் எடுப்பியா? அவன் மகளை பார்த்து, இவளை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, அவ கிடக்குறா, நீ கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டவன், சொல்லு காசு ஏது? நான் சின்ன வயசுலேருந்து ஒர்க் போகிறேன், என்னோட ஒர்க் சேலரி தாத்தா தருவாங்க, வீட்டில் ஏதேனும் விசேஷம் பர்த்டே என்றால் எல்லாரும் தருவாங்க. ஸோ இது என் சொந்த உழைப்பில் வாங்கின வண்டி, என் லைஃப்பில் நான் வாங்கின பிரோஜனமான கிஃப்ட் இது. அவன் அவளை கட்டி கொண்டான். ஆட்டோ ஆஃபீஸில் இருக்கமாள், என்ன தம்பி அலறீங்க, நீங்கள் கொடுத்து வச்சாள் கார் கிஃப்ட் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. தேவ் திரும்பி முறைத்து, அவ எனக்கு அம்மா, தப்பா பேசாதீங்க என்றவன் கட்டிக்கொள்ள, லூசு பையா இதுக்கெல்லாம் மல்லலாமா, லவ் யூ டி, லவ் யூ என்றவள் அவனின் கைப்பிடித்து வந்து கார் முன்னாடி நிறுத்த அவன் ஏய் என்று குழந்தையை போல் குதூகலித்து துள்ளினான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே என்று மகிழ் கார்கி கொடுக்க, லைஃப் டைம் கிஃப்ட் டி என்று குதித்தான். பிரியா, டே மார்னிங்ல இருந்து இந்த கார் வாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹக் இல்லையா? கட்டி கொண்டான். கூடவே தேங்க்ஸ் மை டியர். கட்டி பிடிச்சா பத்தாது பாஸ், நைட் பார்ட்டி வித் நைட். எதுக்கு உங்கள் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவ? இன்னைக்கெல்லாம் வரமாட்டாங்கடா. அப்போது நான் குட்டி பாப்பா, இப்போ எல்லாம் நான் வளர்ந்துட்டேனே. மகிழ், டே நீ வண்டி எடுத்துட்டு பெரியார் காலனி கருப்பராயன் கோவிலுக்கு போயிட்டு வா, ஒரு பூஜையை போட்டுட்டு போகலாம் என்று பெண்கள் முன்னே செல்ல ஆடவன் மகிழ்வுடன் பின்னே வந்தான். மகிழ், பிரியா தேவ் பர்த்டேக்கு. பிரியா, கேக் நான் வாங்கிடுறேன், உன் அளவுக்கு கார் கொடுக்காட்டியோ நான் கேக் வாங்குறேன். விடுடி, அவன் பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்துடு. அப்போ அவன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி தான் சீர் கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு முதலில் வாங்கணும் அப்புறம் தோண்டணும். அதெல்லாம் வாங்கியாச்சு மென்டல். உன்னை என் அண்ணாவுக்கென்று பத்திரம் போட்டாச்சு, பத்திரம் போட்ட கையால் ஒரு பதியம் போடணுமே உன் அண்ணா, தயவு செய்து ஆள விடு என்று வாய் மூடிக்கொண்டாள் மகள். மாலை வேளை வீட்டில் அனைவரும் அமர்ந்திருக்க முகிலனுக்கு பிரியாவிடம் இருந்து கால். அழைப்பை ஏற்றவன், என்னப்பா நிஜமா நீங்க ஹியூமன் பீயிங்கா? வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு எதுக்குப்பா? அட வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், இவ ஒருத்தி டேமேஜ் பண்ணுறதில் இவளை அடிச்சுக்க ஆளே இல்லை என்று நினைத்தபடி கிளம்பி அவளின் வீட்டின் முன் வந்து நின்று அழைத்தான். வாயில் கதவை திறந்த பிரியா, உள்ள வாங்க. உள்ளையா? யார் இருக்கா? யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு உள்ள கூப்பிடுற? ஒரு ட்ரையல் பார்க்கலாமேனு. என்ன ட்ரையல்? நீங்க ஓகேவா இல்லையான்னு அவன் முழித்து, என்ன இப்படி பேசுற? பின்ன ரொமான்ஸ்னா மீனிங் தெரியல, நாளைக்கு கட்டிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது, அதான் உள்ள வாங்க. ஏனோ அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. சரி நான் நாளைக்கு வரேன் என்று அவன் கிளம்ப, பிரியாவிற்கு அவனின் நடுக்கம் கண்டு சிரிப்பு வந்தது. அவனையே பார்த்து, என்ன ட்ரையல் ஓகேவா? நோ, இதெல்லாம் தப்பு என்றான் பதட்டமாக. அப்போது பிரியா என்ற சுகன்யாவின் குரல் கேட்டு, இதோ வந்துட்டேமா. அப்போதுதான் ஆடவனுக்கு மூச்சு வந்தது. அடிப்பாவி, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்ன, இல்லைனா மட்டும் கிழிச்சிடுவீங்க. அதெல்லாம் தப்பு. ஓ தப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணுவேனே, 1 month தான் டைம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்றவளின் முகம் பார்த்தான். மாசற்ற பளிங்க முகம், கள்ளம் கபடம் இல்லாத பெண். இவள் கிடைக்க என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நினைத்து கொண்டே உள்ளே வந்தான். உள்ளே வந்ததும் சுகன்யா, வாங்க தம்பி. தலையை ஆட்டியவன் அமர்ந்தான். சுகன்யா, என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்களா? பிரியா, அம்மா அவர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை, முதல்ல ஏதாச்சும் குடிக்க கொடுங்க. நீ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் பேசணும். அம்மா, நீங்கள் இனி அவர்கிட்ட புதுசாக பேசி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? இவர் தான் லைஃப்னு முடிவாயிட்டு அதில் வரும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இணைய சார்ந்ததுங்கம்மா. சுகன்யா அதை காதல் வாங்காமலே, வெளிநாட்டில் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு கூட க்ரஷில் இருந்தீங்களே, இப்போ அந்த பொண்ணு உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டாளா? முகிலனுக்கு ஒரு மாதிரி இருக்க அவன் அவளை பார்க்க, அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? க்ரஷ் வேற, லவ் வேற. நீ கொஞ்சம் வாயை மூடு பிரியா. நான் ஒரு அம்மாவா யோசிக்கிறேன், உனக்கு எல்லா விஷயமும் தெரியுன்ற எண்ணத்தை முதல்ல கொஞ்சம் மாற்று. அம்மா, நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணாதீங்க. உனக்கு அம்மாவே இல்லாட்டியும் கூட ஓகே, ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டியா நீ? அதுக்கப்புறம் பிரியா பேசவில்லை. கிச்சனுக்குள் போய்விட்டாள். தன்னவனை பார்த்து கொண்டே அங்கே இருந்தால் மனது கஷ்டமாக இருக்கும் என்று. அவனோ, எனக்கு அப்போ சிலரை பார்க்குறப்போ க்ரஷ் இருக்கு, எப்பவும் இருக்கு, ஆனால் அவங்கெல்லாம் பிரியா ஆகிட முடியாது. இது எப்படி நிச்சயம்? நீங்கள் தீபக் அங்கிள் கூட
எந்த அடிப்படையில் வாழ்றீங்க? அது அவருக்கு கிரஷ் லவ் எல்லாம் நான் மட்டுமே. அப்புறம் உங்க தாத்தா என்னைய கூட்டிட்டு வந்து உங்க சித்தப்பா லைஃபை கெடுக்க நினைத்தவர். நாளைக்கு என் பொண்ணு லைஃபில் மிடில் கிளாஸ் என்று அவளின் வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க என்று என்ன நிச்சயம்? எங்க தாத்தா கெடுக்க நினைச்சது உண்மைதான். ஆனா அது கெடுக்க போனவங்க நீங்க தானே. அப்போ உங்களை எந்த விதத்தில் நம்புறது? சுகன்யாவின் கன்னத்தில் பலாரென்று அரைந்தது போல் இருந்தது அவன் வார்த்தை. அப்புறம் நீங்க என் அம்மாவுக்கு பண்ணது பெரிய துரோகம். நீங்க என்ன இப்படி உட்கார வச்சு கொஸ்டின் கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? சுகன்யா பிரியா என்று கூப்பிட அவளோ காப்பி போட்டுட்டு இருக்கேம்மா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீ முதல்ல எங்க வா. அவளும் அவனுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா, இப்பவே இந்த பையன் என்ன பேசுதுன்னு நீ பாத்தியா? அம்மா முதல்ல நீங்க அவருக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை குறைவா நான் என்னடி பேசினேன்? இந்த பையன் அந்த பையன் வா போன்னு பேசாதீங்க. முகிலனுக்கு கண்ணாடவில்லை. அவளையே பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இப்படியெல்லாம் ஒரு அம்மாவிடம் ஒரு பெண்ணால் பேச முடியுமா என்று. அவளோ ஆமா, அவரை நீங்க பேசுறப்போ நான் கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. இதில் நான் என்ன பேச? என்னடி அம்மாவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டியா? இப்பவே லவ் பண்றவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் என்றாள். அப்புறம் கல்யாணம் எல்லாம் ஆகி போயிட்டா அம்மாவை மறந்துடுவ போலியேடி. அம்மா இதே ஊரில் தான் இருக்க போறேன். தடிக்கு விழுந்தா வீடு, அதனால மறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவராவது நாகரிகமாக சில வார்த்தைகளுடன் நிறுத்திட்டார். இதே மாதிரி கொஸ்டின் என்கிட்ட யாராவது கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நீங்கள் அந்த குடும்பத்தில் ஈஸ்வர் மாமா அஞ்சு அத்தை வாழ்க்கையை கெடுக்க போனீங்களே, அப்போ உங்கள் பொண்ணு தானே பிரியா, நாளைக்கு இதே மாதிரி வேலையை செய்ய மாட்டான்றதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டிருப்பேன். இந்த வார்த்தையை அவர் கேட்டிருந்தால் நீங்கள் எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? அப்புறம் அவங்க பெத்த பொண்ணை பிரித்து அவங்க படாத பாடுபடுறாங்கன்னு பாரதி ஆண்டிக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு வேளை அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இருப்பாங்க தானே. என்னோட அம்மான்றதுக்காக நீங்க செய்ததெல்லாம் சரியாயிடுமாமா? சுகன்யாவுக்கு வார்த்தைகள் வரவில்லை, வலித்தது. பின் கண்ணம் வலியும் நீரை துடைத்து நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கையில் எந்த தப்போ நடந்துடக்கூடாதுன்னு தாண்டி நான் இதெல்லாம் கேட்குறேன் என்று கண் கலங்க பிரியா மெல்ல தன் அம்மாவின் கைப்பிடித்து நான் பேசின வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தையும் இப்படி தான் எதிரே இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு புரிய வைக்க தான் நான் பேசினேன். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அது நந்தினி ஆண்டிக்கு தெரியும். அப்படி இருந்தோ அவங்க என்ன எதுவும் கேட்காம இருக்காங்கன்னா அப்பாவின் குணத்துக்காகவும் தான். இந்த மாதிரி முகத்தை உருன்னு வச்சுட்டு அவங்க கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி கேரக்டர் தான். அப்புறம் 2 பேரும் பேசி பேசி சண்டை போட்டு நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு இடையில மாட்டிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் நான் பக்கத்தில் கூட என்னன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் குணமும் ஒரே மாதிரி குணம் என்று சொல்லிவிட்டு இப்போ என்னம்மா அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கணுமா? ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நான் 1க்கு 10 முறை யோசிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் 100 வருஷம் வாழ்வோம்னு தான் கட்டி கொடுக்குறாங்க. இடையில் பிரச்சனை பிரியறதுக்காக யாருமே கல்யாணம் பண்ணாம இருப்பதில்லம்மா. தோட்டத்தில் பாம்பு இருக்குன்றதுக்காக யாருமே தோட்டம் வாங்காம இருக்க முடியுமா? விவசாயம் பண்ணாம இருக்க முடியுமா? வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும். நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க தலை குனிகிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட மாட்டேன். காப்பி குடி தம்பி என்று முகிலனிடம் சொல்லிவிட்டு சுகன்யா எழுந்து போய்விட சுகன்யா போகும் வரை அமர்ந்திருந்தவன் வேகமாய் காப்பியை கீழே வைத்துவிட்டு அவளை இறுக்கி கட்டி கொண்டான். என்னப்பா ட்ரையல் பார்க்கலாமா? அவன் பேசவில்லை. இவ்வளவு சைலண்ட் எல்லாம் நம்ம ஆளு இல்லையே என்று நினைத்தவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்ணில் நீர் கோர்த்திருந்தது. என்ன சார் ஃபீலிங்? அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் இங்கே நடக்கலையே. அவளின் மண்டையில் கொட்டியவன் நீ எப்போவுமே இப்படி தான் இருப்பியா? ஐயோ, இந்த அழுமூஞ்சி கேரக்டர் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாரின் முன்னாடியும் பப்ளிக்கில் அழுதுடாதீங்க, நான் சிரிச்சிடுவேன். நிஜமாக நீ லைஃப்பில் கிடைச்சது கிஃப்ட். அப்படியா? நான் மட்டும்தான் கிஃப்ட் கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடாதா? நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல டாக்டரை பார்த்து எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அவளையே பார்த்தவன் எட்டி பார்க்க சுகன்யா அரைக்கதவை சோகமாய் மூடி விட்டு போவதை உணர்ந்து பெண் அவளின் மென் இதழ்களில் தன் இதழ்களை ஒற்றி எடுத்தான். பிரியா அவனையே பார்த்து மை டியர் ஃபியூச்சர், இதுதான் நீங்க எனக்கு தர ஃபர்ஸ்ட் கிஸ். லைஃப்ல மறக்கவே முடியாது. பிடிச்சிருக்கா? சட்டனே கொடுத்துட்டீங்களே, பக்குன்னு ஆயிடுச்சு. சரியா ஃபீல் பண்ணல. ஒன்ஸ் மோர். ஆடவன் மீண்டும் ஒற்று அவன் இதழ் வைத்ததும் கூட தெரியாத அளவுக்கு எடுத்து விடுவதை கண்டவள் நீங்க ஃபாரின்ல படிச்சீங்களா?
ரோட்ல எல்லாரும் ஹக் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டுமா என்னென்னவோ பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் நீங்க மட்டும் தத்தியா இருக்கீங்க? அவன் முழிக்க. ஒரு கிஸ் கூட ஒழுங்கா பண்ண தெரியல. அவள் தன்னை வம்பிழுப்பதை கண்டு உங்க அம்மா வந்து அடுத்த செருப்பை கழட்டி அடிக்கும் வர நீ என்னை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆத்தா ஆளை விடு. ஏன் அம்மா தாயே, கல்யாணம் முடியிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம கல்யாணத்துல தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. நம்ம புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணி கல்யாணத்தஞ்சு பெருசா இழுத்துடாத, ஆளை விடு என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டான் அவன். பயந்தாங்குழி புருஷா என்று மென்மையாய் மனதுக்குள் திட்டிக் கொண்டவள் காதலோடு அவனை வழியனுப்ப போனவன் மீண்டும் திரும்பி வந்து, ஆமா எதுக்கு கூப்பிட்ட? கிஸ் பண்ண தெரியுமான்னு பார்க்க. உனக்கு எதிலும் விளையாட்டு அதிகம், சொல்லு எதுக்கு கூப்பிட்ட? எங்க அம்மா பேசணும்னு சொன்னாங்க, அதான். மாமியார் கொஞ்சம் டெரர் போலையே. அவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க ஒரு அம்மாவை கேட்டாங்க. இப்படி ஒருத்தி எனக்காக பெத்து கொடுத்ததுக்கு அதெல்லாம் மன்னிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை என்றவன் வாயில் கதவு வரை போனவன் மீண்டும் திரும்பி வந்து அவளை நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ஐ லவ் யூ மை டியர் ஏஞ்சல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். காதல் அது ஒரு வகை. தரையில் நின்றாலும் வானத்தில் பறக்க செய்யும் விந்தையை காதலால் மட்டுமே கொடுக்க முடியும். அஞ்சு ஈஸ்வரிடம் எங்க ஆதனிக்கு மாப்பிள்ள அர்ஜுன் வரட்டும், போலாம். அர்ஜுன் இன்னைக்கு தான் ஃபாரின்ல இருந்து வராரு, நம்ம போய் பேசிட்டு வந்துடலாமா? அவன் வரது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ அவன் ஆதனிக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுது. அதான் நான் அப்பப்பா அவங்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவேன். எங்கே இருக்க, என்ன பண்றேன்னு. நம்ம வீட்டு மருமகன் இல்லையா, நம்ம தானே கவனிச்சுக்கணும். மனைவியின் கன்னத்தை பிடித்து திருகி, நீ பெஸ்ட் பொண்டாட்டிடி. அதெல்லாம் இருக்கட்டும். நிலவனுக்கு ஓகே, முகிலனுக்கு ஓகே, ஆதனியும் ஓகே. அடுத்து நம்ம பொண்ணு இருக்கா, அவளுக்கு மாப்பிள்ள அந்த மும்பைக்காரர். அதான் நானும் சேகர் கூப்பிட்டு தான் இருக்காரு, பேசட்டுமா? சரி வர சொல்லுங்க, பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் பண்ணிடலாம். மனைவி சொல்லி மந்திரம் என்று ஃபோன் பண்ணினான். மறுநாளே குடும்பத்துடன் வருவதாக வாக்களித்தார் அவர்.